ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பிரியங்கா குமரன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மருதாணி டார்க்காக பிடிக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அண்ட் அதுக்கான டிப்ஸும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மருதாணி கிளைகளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இது கடையில் தான் வாங்கினேன், எங்கள் மாடி தோட்டத்தில் இல்லை. பாருங்கள், இதோட காய் இப்படி தான் இருக்கும், முத்து முத்தாக குண்டா. மருதாணி செடி உங்கள் வீட்டிலே இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஸோ நான் இப்போவே பறித்து அரைச்சி வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளைகளை எடுத்துக்கலாம். எடுத்து அதோடய இலையெல்லாம் பறித்து வச்சுக்கலாம். இதோட இலை பறிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, சாஃப்டாக. நம்ம என்ன தான் கோன் வாங்கி டிசைன் போட்டு வச்சாலும் அது ஒரு வாரம் தாங்க வரும். ஆனால் இந்த மாதிரி பறித்து அரைச்சி வைக்கிறது 3 மாதம் வரையும் வருங்க. ஸோ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இலையெல்லாம் பறிச்சாச்சு. இலையெல்லாம் பறித்து தனியாக எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி எடுத்துக்கிறோம். புளி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி தாங்க. அதுவும் நமக்கு ரொம்ப டார்க்காக தெரியும், அதனால் புளி கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 பாக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை இல்லைன்னா போட வேண்டாம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் பறித்து வச்ச மருதாணி இலையெல்லாம் போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டாச்சு. இது கூடவே உங்களுக்கு பாக்கு வேண்டான்னா எலுமிச்சை சாறு கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். அதுவும் இன்னும் டார்க்காக தெரியும். நான் இன்றைக்கி எலுமிச்சை எடுத்துக்கல, 2 பாக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். அது கூடவே புளி நல்லா திக்காக அரைச்சாச்சு. அரைச்சி கையிலையும் வச்சாச்சு. பாருங்கள், கையில் வைக்கும்போதே ரொம்ப செவந்துடுச்சு. நான் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே, 2 கையிலையும் வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.